ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 7QC டூல்ஸ்ல ஏழாவதா இருக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பத்தியும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பத்தியும் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் நம்ம வந்து பிளாட் பண்றதால அதனால ஏற்படக்கூடிய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 7QC டூல்ஸ் அப்படின்னாக்கா 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம வந்து உருவாக்குறோம்னாக்கா அது கஸ்டமருடைய ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தான் அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி வந்து ஓகே லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த டிஃபெக்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு அதை அனலைசிஸ் பண்ணி ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான ரெமிடிஸ் எடுத்து அதை திரும்ப குவாலிட்டி லிமிட்குள்ள கொண்டு வர வைக்கிறது தான் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுடைய ஒர்க்கு. ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்க வந்து 7 டைப் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ்ல அவங்களுடைய இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி எந்த டூலை வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த குவாலிட்டி இஷ்யூஸனுடைய ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான ரெமிடி எடுத்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து குவாலிட்டி லெவல் வந்து ஓகே ஆயிடும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் a process through which a business seeks to ensure the product quality is maintained or improved. ஸோ உருவாக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கரெக்டாக வந்து கஸ்டமருடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுடைய ஒர்க். ஸோ 7QC டூல்ஸ்னாக்கா 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ்: செக் ஷீட், ஹிஸ்டோகிராம், ஃப்ளோ சார்ட், பேரட்டோ சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், கண்ட்ரோல் சார்ட் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 இருக்கு. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ இது ஏன் ஃபிஷ் போன் டயக்ராம்னாக்கா இது நமக்கு பார்க்கறதுக்கு மீனுடைய முள்ளு மாதிரி இருக்கிறதால இதை வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பேர் சொல்லி கால் பண்ணலாம். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னாக்கா இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை எ ப்ராப்ளம்ஸ் ரூட் காஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அந்த ப்ராப்ளத்தினுடைய ரூட் காஸ் மூல காரணம் எதனால வருது அப்படின்றதனுடைய ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பிளேஷன் வந்து யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் அவுட் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் லீடிங் டு எ ப்ராப்ளம். ஸோ நம்மளுடைய எந்த வழி மூலயமா நமக்கு வந்து பிரச்சனை வருது, அது எது காரணமா வருது அப்படின்றத காஸ் அண்ட் எஃபெக்ட் விளைவையும் அதுக்கான காரணத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. திஸ் அல்டிமேட்லி சப்போர்ட் அஸ் இன் ஃபைண்டிங் ரூட் cause of the problem by which we can find the correct solution efficiently. ஸோ நம்ம ஒரு பிரச்சனைக்கான மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த ரீசன் தெரிஞ்சிச்சுனாக்கா அது எதனால வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெமெடி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா வந்து சார்ட் அவுட் ஆயிடும். It is an expressive associate between an effect and its cause. In the cause and effect diagram we can find the possible causes by using the 6M concepts like man, material, measurement, method, machine and mother nature. ஸோ இந்த 6M வந்து பேஸா வச்சு இந்த நமக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த 6Mல வந்து எது மூலயமா வருது அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கரெக்டான ரூட் காஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னாக்கா இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம்ஸ் ரூட் காஸ், அதாவது இந்த கருவி வந்து பிரச்சனையுடைய மூல காரணத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ நமக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்ளம் வருதுனாக்கா அது எதனால வருது, எது மூலயமா வருது, எதுலேருந்து வருது அப்படின்ற அதனுடைய ரூட் காசை வந்து நம்ம இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஸோ அதற்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த 6M பார்த்தோம்னாக்கா மேன், மெட்டீரியல், மெத்தட், மெஷர்மெண்ட், மெஷின்ஸ். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அதனுடைய இந்த 6Mல வந்து எது மூலயமா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டான நமக்கு ரீசன் வந்து கிடைக்கும். ஸோ மேன் மூலியமா பார்த்தோம்னாக்கா ட்ரைனிங், இம்ப்ராப்பர் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் சரியா இல்லாதது, ஹவுஸ் கீப்பிங் சரியா இல்லாமல் இருக்கிறது, இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் ஒழுங்கா இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா இது மூலயமாவும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மெஷர்மெண்ட் மூலயமா பார்த்தோம்னாக்கா சென்சிட்டிவிட்டி, சாம்பிள் ரேட்டு, இன்டகிரேஷன், ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்னாலையும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது, இந்த ஃபேக்டர்ஸ்னாலையும் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், சாம்பிளிங்கு, கிரேடு, பியூரிட்டி, இது மூலயமா மெட்டீரியல் மூலயமா ப்ராப்ளம் வரதுக்கான காசஸ் இருக்கு. அண்ட் மைலு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கண்டாமினேஷன், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஃபேக்டர் மூலயமாவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மெத்தட்ஸ் அப்படின்னாக்கா மொபைல் ஃபேஸ், இன்ஜெக்ஷன் வால்யூம், பஃபர் ஸ்ட்ரென்த், டெம்பரேச்சர், ஃப்ளோ ரேட்டு, பிஹெச். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னாலையும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. மெஷின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டிடெக்டர், ஆட்டோ சாம்பிளர், இன்ஜெக்டர், ஓவன், காலம். ஸோ மெஷின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை பொறுத்தும் அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது மூலயமாவும் நம்ம வந்து ப்ராடக்ட்ல எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அது எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்றதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்ல இருக்கக்கூடிய அந்த 6M தான் 6M ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத அது எந்த ஃபேக்டர்ஸ் மூலயமா வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். இது நமக்கு பார்க்கறதுக்கு மீனுடைய முள்ளு மாதிரி இருக்கிறதால காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பேர் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டெப்ஸ் டு மேக் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பார்த்தோம்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ஃபைண்ட் த இஷ்யூ ஏரியா which require to be examined and writes it at the top of the diagram. ஸோ எந்த ஏரியால வந்து நம்ம அதை வந்து எக்ஸாமைன் பண்ணி நம்ம அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து டாப் ஆஃப் த டயக்ராம்ல வந்து எழுதணும். ஃபைண்ட் அவுட் த கோர் ரீசன் ஆஃப் த ப்ராப்ளம். தீஸ் ஆர் த டேக்ஸ் ஃபார் key branches of fishbone diagram. These main categories comprise a material, machinery, method, procedure, policies, people. ஸோ அதுக்கான ரூட் காஸ் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் மூலயமா வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை ப்ராபபிள் சப்கேஸ் ஆஃப் மெயின் காஸ் அண்ட் ஜாயின் தெம் as sub branches of the main branches. Examine the major and minor causes in depth. Refer to the diagram we created. ஸோ நமக்கு வந்து மேஜர் காஸ், மைனர் காஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து ஆழமா வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம வரைஞ்ச டயக்ராம் வச்சு நம்ம அது வந்து எப்படி வந்தது அப்படின்றத நம்ம வந்து ரூட் காஸ் எடுக்கணும். when we identify the root cause, make an action plan outlining our survey in order to overcome the problem. ஸோ நம்ம ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம வரைஞ்ச காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை வச்சு அதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது மூலயமா அதுக்கான ரெமெடி எப்படி எடுக்கிறதுன்றதையும் நம்ம அனலைசிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூசஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பார்த்தோம்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபைண்டிங் ரூட் காஸ் ஆஃப் அன் இஷ்யூ. ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதனுடைய ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சோன்னா அது மூலயமா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேதரிங் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த கேஸ் டியூரிங் த குரூப் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். ஸோ இதை நம்ம வந்து பலவிதமான ஆங்கிள் நம்ம வந்து இதை வந்து யோசிச்சு அனலைசிஸ் பண்ணி ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்போசிங் த அசோசியேஷன் பிட்வீன் வேரியஸ் ரீசன் லீடிங் டு அன் இஷ்யூ. ஸோ நம்ம இஷ்யூ வந்து எது மூலயமா வந்திருக்கும் அப்படின்றத நம்ம வேரியஸ் ரீசன், பல ரீசன்ஸை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ரூட் காஸ் வந்து கிடைக்கும். அட்வான்டேஜஸ் என்னதுனாக்கா இட் என்கரேஜ் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஸோ நம்ம வந்து குரூப்பா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து சார்ட் அவுட் ஆயிடும். இன்க்ரீஸ் ப்ராசஸ் நாலேஜ். ஸோ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிற ப்ராசஸ் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ற இன்டெப்த் நாலேஜ் வந்து அந்த டிஸ்கஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து போய் சேரும். வித் ஏ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வி கேன் டிட்டர்மைன் ரூட் காஸ். ஸோ இந்த டயக்ராம் மூலயமா நம்ம அதுக்கான மூல காரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஷோ பாசிபிள் காஸ் ஆஃப் வேரியேஷன். ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் கலெக்டிங். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்ற அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் பாசிபிள் காசஸ் எதனால அது வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ரொம்ப மெயின் அண்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துனாக்கா இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்கில்ஸ் உள்ள ஆட்கள் தேவை. டெமோக்ராட்டிக் செலெக்ஷன் ஆஃப் காசஸ், லேக் எவிடன்ஸ், overemphasis gives irrelevant outcomes, multiple root cause. ஸோ இதில் ரூட் காஸ் வந்து ஒரு ஃபேக்டராக இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து 6M இருக்கிறதால அது எது மூலயமா வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் ஆன் அன்ரிலேட்டட் காசஸ். ஸோ அன்ரிலேட்டட் காசஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். டஃப் டு depict complex correlation among causes. ஸோ இதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.